இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1/2 கிலோ சிக்கன். அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு அதை பிணைஞ்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்காக இந்த பொருட்கள்: ஒரு தக்காளி, 15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் தேங்காய், புதினா, கொத்தமல்லி. இது சோம்பு, அந்த ஜாமான்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நசிப்பூ. இது தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி, சோம்பு பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, மஞ்சள் தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கதெல்லாம் வதக்கிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஜாமான்கள், கொஞ்சம் சோம்பு அதை போட்டு லேசாக வறுத்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிடலாம். கிடைச்ச தேங்காய் போட்டோம். தேங்காய், இந்த புதினா, கொத்தமல்லி. இப்போ உப்பு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, சீரகம், சோம்பு, மிளகு. லாஸ்ட்லேயும் கொஞ்சம் மிளகு பொடி தருவோம், அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு அரைக்கிறதுக்காக மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு லைட்டாக கரைச்சி வச்சுட்டு ஆற வச்சு அரைக்கணும். இந்த மசாலாவை ரெடியாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். மற்ற ஜாமான்லாம் அதை நம்ம வதக்கி அரைச்சிட்டோம், அதனால் சோம்பும் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்காங்க. சிக்கனை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு வந்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுருக்கோம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா. நம்ம ஏற்கனவே மசாலாவில் உப்பு போட்டிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நல்ல மணமாக இருக்குது நம்ம மசாலா அரைச்சி போட்டு வச்சது. இது சோறுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சிக்கன் வெந்து நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி.